வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் நர்சரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காயின்னு சொல்லலாம், இது பழம்னு சொல்லலாம். ஆனால் இதை நம்ம சாப்பிடக்கூடாது டைரெக்டாக, இதை பதப்படுத்தி சாப்பிடணும். வாங்க. சார் இது என்ன பழம் சார்? இது ஆக்சுவலி இது பழம்னு சொல்லலாம், இல்லை காயின்னு கூட சொல்லலாம். இது வந்து இது அது வந்து மெச்சூர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து கலர் மாறிடும். ஆன பிறகு இது ஃபஸ்ட்டு நான் இது சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து மக்கோட்டா தேவானா சொல்கிறது இறைவனுக்கெல்லாம் இறைவன்ற மாதிரி இந்த செடி அவ்வளவு வந்து பெனிஃபிட்டானது. இதை நானுமே வீட்டில் நான் குடிச்சிருக்கேன். இதோட ப்ராசஸ் என்னென்னா, இதை நல்ல மெச்சூரான பிறகு பிடுங்கி பறித்து வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணோம், பதப்படுத்தி வச்ச பிறகு டெய்லி நம்ம நம்ம ஆக்சுவலி டீலாம் நம்மளுடைய ஜெனட்டிக்காகவே நமக்கு கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மோசமானது. நம்ம வந்து சுக்கு மல்லி இந்த மாதிரி மூலிகை தான் குடிச்சுக்கிருந்தோம். ஆனால் இன்றைக்கி டீயை குடிச்சு தான் நம்ம கெட்டு போகிறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டு தான் இது. ஆக்சுவலி இது புராணம், ரொம்ப பழைய காலத்துது. இதை நம்ம ட்ரை பண்ணி இதை நம்ம டீ மாதிரி, அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸுக்கு கொதிக்க வச்சு குடித்தோம்னு சொன்னால் சுகர் இருக்காது. மேஜராக இது வந்து பயங்கர கசப்புத்தன்மை கொண்டது, சுகர் இருக்காது. செகண்ட் திங், இது வந்து முட்டி வலி, கைகால் வலி, அவ்வளோ மினரல்ஸ் இதில் கொட்டி கிடக்கு. மக்கோட்டா தேவான்னு கூகுள் பண்ணி பாருங்கள். கேரளாவில் இதை நிறையா பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் சீக்கிரட்டை யாரும் சொல்ல மாட்டாங்க. இது நல்லா வளரக்கூடியது, எல்லா இடத்துக்கும் வரலாம். நம்ம இது வந்து சைஸ் எப்படி இருக்கலாம்? இவ்வளோதான் இதோட மேக்ஸிமம் சைஸ். இவ்வளோதான். ஆக்சுவலி இதை யாரும் பார்த்தா அரளிக்காயின்னு தான் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அரளிக்காய் தான். அரளிக்காய் மாரி விஷம் கொண்டது. இதை பச்சையாக சாப்பிடவே கூடாது. இது வந்து காய வச்சு பதப்படுத்தி, அந்த பதப்படுத்தினதை நம்ம தண்ணியில் ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு 1 கிளாஸ் சுண்டை வச்சு குடித்தோம்னா சுகருக்கு டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ரியலாக நானே குடிச்சிருக்கேன். ஆமாம், இது நானே ரியலாக வீட்டில் குடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் இதை நல்லது சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களே. இது எல்லா வீட்டுக்கும். வாத்தியார் வந்து நல்லவர பருப்புள்ள மக்குமே இருக்கும்ல, அது மாதிரி எங்கள் வீட்டில் நான் நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்குங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதுதான். தேங்க்யூ.